இந்த மேனி சேனலில் மட்டன் மக்கூர்னி நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட போகிறேன். இப்போ நான் வெங்காயம் போட போகிறேன். இப்போ இது வந்து கோல்டன் கலரில் நல்லா வதங்கணும். வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு போட்டு தக்காளி போடணும். வதக்கிற வெங்காயம் கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். வதக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இப்போ தக்காளியை சேர்க்க போகிறோம். இப்போ மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம். 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 ரெசிபிக்கு மெயினான ஐட்டம் மட்டன் போடலாமா? இந்த கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான உப்பு, இப்போ வேக வச்ச கறியில மக்ரூனி சேர்க்க போறோம். சுவையே இந்த தேங்காய் பால் தான். இப்போ இதை ஊற்ற போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. இந்த மக்ரூனிக்கு ஒரு மேஜிக் சொன்னேன் இல்லையா, இந்த முந்திரி தான். இப்போ இந்த முந்திரியை வந்து போட போகிறோம். இது பேர் வந்து கேஷ்யூ மட்டன் மக்ரூனி. புதினா கொத்தமல்லி போட்டால் ரெடி ஆயிரும். வாங்க போடலாம். கேஷ்யூ மட்டன் மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நானே அண்ணனும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. எங்கள் அலமா செஞ்ச சுவையான கேஷ்யூ மட்டன் மக்ரூனி சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மேஜியோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல்.